வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழக அரசாட்சிகள் அப்படிங்கிறது. போனதில் சங்ககாலம், சங்ககாலத்துக்கு பிந்தைய வரக்கூடிய கீழடி, தொல்லியல் ஆய்வுகள் என்ன, சங்க காலத்துடைய அரசர்கள் என்ன இருந்துச்சு அப்படிங்கிற பார்த்தோம். இந்த பாடத்தில் என்னைக்குன்னா தமிழக அரசாட்சிகள் என்பது தமிழக அரசாட்சிகளுடைய சமகாலத்தில் இருந்த அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலம். இங்கே இருக்கிறப்ப பொது ஆண்டுக்கு முன்புன்னு கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் நமக்கும் ரோமுக்கு இடையான வணிகம் ஏன் நடைபெற்றது, சில நிறைய கிரேக்க வணிகங்கள் எப்படி நடைபெற்றது, இல்லை அசோகருடைய சான்றுகள் எப்படிலாம் நம்மளை குறிப்பிடுது அப்படிங்கிற பற்றி குறிப்பிடுவாங்க. போன வீடியோ பார்த்தா தான் அந்த கண்டினியூஷன் புரியும். எப்போவுமே நான் சொல்கிறது தான், வரலாறுங்கிறது கொஞ்சம் பகுதிகள் தொடர்ச்சியாக தான் வரும். சரிங்களா? அடுத்தடுத்த பகுதியுடைய தொடர்ச்சிகள் தான் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அதனால் கம்பல்சரி என்ன செய்யுங்க, இதில் இருக்கக்கூடிய தமிழக அரசாட்சிகள் பார்க்குறதுக்கு முன்னாடி போனதில் கீழடியவும் சரி அந்த தமிழக அரசாட்சிகளுடைய பகுதிகளையும் ஃபஸ்ட் இந்த மௌரியர் பிந்தைய காலகட்டத்திலோட தமிழக அரசாட்சிகள் வரக்கூடிய சங்ககாலம் அப்படிங்கிற ஒரு இது போட்டிருப்போம். அந்த 2 வீடியோ பார்த்துட்டு அதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக புரியும். அது ஒரு 20 நிமிஷம் வீடியோ தான். ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் பார்த்தீங்க அப்படின்னாலும் என்ன சொல்கிறேன், இந்த தமிழக அரசாட்சிகள் முடிஞ்சிடும். சரிங்களா? இப்போ பார்க்க போகிறது தமிழக அரசாட்சிகளில் நாட்டின் வட இந்தியாவில் நிகழ்ந்து வந்த அரசியல் மாறுதல்கள் தென்னிந்தியாவில் பாதிக்கப்படாமல் இருந்தது. பொது ஆண்டு முதல் நூற்றாண்டு கிபி முதல் நூற்றாண்டு வகையில் நவீன ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா ஆகிய மாநிலங்களை உள்ளடக்கிய தக்கான பகுதிகளில் சாதவாகனருடைய ஆட்சி நிறுவப்பட்டது. ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டே பார்த்தோம். சில தென்னிந்தியாவில் உருவாக்கம், தென்னிந்தியா அரசு உருவாக்கம் அப்படிங்கிற பேர் சாதவாண்டெல்லாம் முதல்ல பார்த்தோம். தெரியல, அவருடைய கௌதம்புத்திர சதனுடைய நாணயத்தை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எனினும் இது மௌரியர்கள் மையப்படுத்தப்பட்ட அரசை போல் இருக்கவில்லை. மௌரியர்கள் மையப்படுத்தப்பட்ட அரசை பரவலாக எல்லா பகுதியிலும் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இல்லை, சாதவாகனர்கள் மாகாண ஆட்சியாளர்கள் கணிசமான அளவுக்கு தன்னாட்சி உரிமை பெற்றிருந்தனர். தெரியல, மாகாணத்தில் சின்ன அந்த சாதவாகனர் ஆட்சி பெரிய நாடாக இருந்தால் கூட இந்த மாகாணங்களாக பிரிக்கப்படுறப்ப மாகாணங்கள் ஒரு மாகாணம் தன்னாட்சி பெற்று தனியாக விளங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க. தெரியல, வடக்கே அரசுகள் விரிந்த பரந்த பேரரசுகள் தலை தூங்கியதற்கு மாறாக தமிழ் பகுதியின் அரசியல் நிலப்பரப்பு சிறு சிறு அரசுகளாக துண்டாடப்பட்டிருந்தது. சில தமிழ் பகுதியுடைய அரசியல் நிலப்பரப்புகள் சிறு சிறு பகுதிகளாக இருந்துச்சு. வடக்கு பகுதியில் ஒரே மௌரிய பேரரசு நடந்துச்சு அப்படின்னா அந்த சமகாலத்தில் தமிழக பகுதியில் பொறுத்தவரை சின்ன சின்ன அரசாட்சிகளாக இருந்துச்சு அப்படின்னு குறிப்பிட்றாங்க. மதுரை தலைநகராக கொண்டு பாண்டியர்கள், உறையூரை தற்போது திருச்சியில் ஒரு புறமாக இருக்கக்கூடிய உறையூரை தலைநகராக கொண்டு சோழர்கள், வஞ்சியில் இப்போது கரூரை மையமாக கொண்ட சேரர்கள் என்று கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து மௌரிய அரசின் தமிழ் மூவேந்தர்கள் அறிந்திருந்தனர். போனதுலேயும் படிச்சிருப்போம். அசோகரின் 2வது பாறைக்கல்வெட்டு அடிக்கடி கேட்குறது தான். பாறைக்கல்வெட்டு தனது அரசின் எல்லைகளில் இருந்த அரசுகளை குறிப்பிடுகிறது. அவற்றின் சிறிய பகுதியில் ஆட்சி செய்த பல பேரரசுகள், பிரபுக்களும் சிற்றரசுகளை பற்றி குறிப்பிடுது. சிற்றரசுனா வேலிர், ஆல்ரெடி வேலின்னு பார்த்தோம். சிற்றரசுகள் சங்க காலத்தில் இருந்த சிற்றரசுகள் தான் யார், ஆரி, சரிங்களா, பாரி, ஆய், அதியமான் போன்றவர்கள் சிற்றரசர்களாக இருந்தாங்க. சரிங்களா? கிமு 3ஆம் நூற்றாண்டில் தொடங்கி கிபி 3ஆம் நூற்றாண்டு வரையிலான காலப்பகுதியை சேர்ந்த சங்ககால இலக்கியம் என்று அறியப்படுகிற தமிழ் இலக்கியங்கள் தொகுப்பிலிருந்து தமிழ் பகுதி குறித்து விரிவான தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்கிது. சரிங்களா? இப்போ இந்த கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலம் என்னைக்குன்னு நம்மளுக்கு எப்படி தகவல்களை தெரியுது அப்படின்னா, சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இடைப்பட்ட காலத்தை சங்க இலக்கியங்கள் தான் தெரியுது. அதுக்கடுத்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, தமிழ் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட பெருமையான வணிகம், இங்கே வருது பாருங்கள், வணிகம், ரோமானிய மற்றும் கிரேக்க வரலாற்றாளர்கள் புவியியலாளர்ன்றது ஒரு பெரும் ஆர்வத்தை தூண்டியது. தெரியல, அவர்களின் விவரங்கள் தமிழ் சான்றுகளில் விடுபட்டுள்ள குறிப்பாக வணிகம் தொடர்பான தகவல்கள் நிறைவு செய்யும். நிறைய வணிகம் சார்ந்த தகவல்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமானு கேட்டால் ஒரு கிரேக்க வரலாற்று ஆவணமாக எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்தியன் சி, பெரிப்ளஸ் மாரிஸ் எரித்ரியஸ் அப்படிங்கிற இந்திய கடற்கரையிலிருந்து துறைமுகங்கள் அங்கு நிகழ்ந்த வணிகம் குறித்த தகவல்களை மிகவும் நம்பகத்தன்மை கொண்ட சான்றாகும். மிக முக்கியமானதுப்பா இந்த எரித்திய கடலின் பெரிப்ளஸ் எந்த நூற்றாண்டுன்னு கேட்பாங்கப்பா, 1ஆம் நூற்றாண்டு, கிபி 1ஆம் நூற்றாண்டு, இல்லை பொது ஆண்டு 1ஆம் நூற்றாண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரிங்களா? எரித்திய பெரிப்ளஸ் அப்படிங்கிறது தெரியல. பொது ஆண்டின் தொடக்க வாக்கில் 2 முக்கியமான வளர்ச்சிகள் ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்குமான வணிகத்தின் வரையறைகளை மாற்றியமைத்தது. சொல்ல பன்னாட்டு வணிகத்துடைய வரையறைகளை குறிப்பிட படிக்க போகிறோம். பொது ஆண்டின் தொடக்கத்தில், அதாவது கிபி முதல் 1ஆம் நூற்றாண்டு, இப்போ 2000 இருக்குங்களா, அதில் 1ல், சரிங்களா, ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்குமான யூரோப்புக்கும் வணிகத்தின் வரையறைகள் நிறையா மாற்றி அமைச்சது. காரணம் என்ன கேட்டால், பொது ஆண்டு முன்பு கிமு கடைசி நூற்றாண்டின் வடிவில் கிரேக்க அரசுகள் அகற்றிவிட்டு மத்திய தரைக்கடல் உலகின் வல்லரசாக ரோம் மேலெழுந்தது. மத்திய தரைக்கடல் உலகினுடைய வல்லரசாக எல்லா நாடுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய நாடாக என்ன வந்தது, ரோம் வந்தது. ரோமானிய குடியரசு
கிமு 27 பேரரசாக அகஸ்டஸின் கீழ் ஒரு பேரரசு ஆகிட்டு ரோமானிய குடியரசு அப்படிங்கிறது அகஸ்டஸ் அப்படிங்கிற கீழே கிமு 27 பொது ஆண்டு முன்பு 27 சரிங்களா. அப்போ கிபி தொடங்குறதுக்கு 27 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரும் பேரரசாக வளர்ச்சி பெற்றுச்சு. அதனால் ரோம் நாணயங்கள் ஏன் வந்துச்சு அப்படிங்கிற இந்த கோயம்புத்தூர் பகுதிகளில் தென்னிந்தியா முழுக்க ரோம் நாணயங்கள் எப்படி கிடைக்குது, இல்லை இந்தியா முழுக்க எப்படி ரோம் நாணயங்கள் கிடைக்குது அப்படிங்கிறதுக்கான சான்றுகளை இங்கே விளக்குறாங்க. அநேகமாக ஐரோப்பியாவிலும் வட ஆப்பிரிக்காவிலும் பெற்ற வெற்றிகள் மூலம் குவித்து வைத்திருந்த பெரும் செல்வங்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ரோம் தான் உலகின் ஆகப்பெரிய வல்லரசாக பிறந்தது. தெரியல, ஆகப்பெரிய வல்லரசாக செல்வ செழிப்புமிக்க நகரமாக ரோமின் செல்வ செழிப்பு இந்தியாவை சார்ந்த பல்வேறு பொருள்களின், குறிப்பாக தமிழ்நாட்டின் நறுமணப் பொருட்கள்லாம் என்னது, ஏலக்காய், மிளகு போன்ற பொருட்கள், துணி வகைகள் அங்கே பெருமளவிற்கு அதிகரித்தது. ஒரு பெரும் வணிக விரிவாக்கத்தை ஏற்படுத்துது. அங்கே நிறையா வணிகம் ஏற்பட்டது. அந்த வணிகம் தேவை இங்கேருந்து போச்சு, அங்கேருந்து பொருட்கள் நாணயங்கள் இங்கே வந்துச்சு. அதான் குறிப்பிட்றாங்க. பொது ஆண்டு கிபி 1ஆம் நூற்றாண்டில் எகிப்திய கடலோடி ஹிப்பாலஸ் என்பவர் அரபிக்கடலில் வீசும் பருவக்காற்றின் காலமுறை இயல்புகளை கண்டறிந்தார். அரபிக்கடலில் இப்படிலாம் காற்று வீசுது அப்படிங்கிறத யார் கண்டுபிடிச்சா? ஹிப்பாலஸ் என்பவர் கிபி 1ஆம் நூற்றாண்டு. அந்த எருத்தி கடலின் இதுவும் 1ஆம் நூற்றாண்டு, இது 1ஆம் நூற்றாண்டு தான். தெரியல, இரண்டாவது வளர்ச்சி ஆகும். இதுவும் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி. ரோம் பெரிய அரசாட்சியாக வளர்ந்தது. அங்கே நறுமண பொருட்களுடைய தேவை. ரெண்டாவது, இவர் ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்று இதை கண்டுபிடிச்சது. சரிங்களா. இந்தியாவுக்கும் மத்திய தரைக்கடலுக்கும் இடையான கடல் வணிகம் அரேபியர் கட்டுப்பாட்டில் இருந்து மேலும் ரோமாபுரிக்கு பெருமளவு ஏற்றுமதி செய்யப்பட்ட லவங்கப்பட்டை போன்ற பொருட்கள் உற்பத்தி மையங்கள் தென்னிந்தியாவில் எங்கிருந்தன என்பதை அறிய அரேபியர்களை ஏகபோகமாக கொண்டிருந்தனர். எந்தெந்த பொருளாக எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத அரேபியர்கள் ரொம்ப தெளிவாக என்ன செஞ்சாங்க, தெரிந்து வச்சிருந்தனர். ஆனால் நேரடி கடல் வழி குறித்த தகவல் அனைவருக்கும் தெரிந்து செய்தியாகி போனது. ரோமானிய கப்பல்கள் இந்தியாவின் மேற்கு கடலுக்கு நேரடியாக பயணிக்க தொடங்கின. அரேபியர்களை தாண்டி ரோமானிய கப்பல்கள் என்ன செஞ்சு நேரடியாக இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் கடற்கொலைகள் பயம் நிறைந்த பயண வழிகளை தவிர்க்க முடிந்தது. மேலும் தரைவழி தடமும் முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டது. ஏனெனில் தரைவழி தடத்தில் வணிகர்கள் ஈரானிய பார்த்தானியர்களின் தாக்குதலுக்கு வாய்ப்புகள் இருந்தது. நிறைய என்ன செஞ்சாங்க, கடல் வழி உள்ள வரப்போ கொள்ளையர்கள், சரிங்களா. அப்புறம் என்ன கேட்டீங்க அப்படின்னா, அந்த ஈரானியத்தை பார்த்தினிய தாக்குதல்கள் இதெல்லாம் இருக்கிறப்ப தரைவழி பயணத்தை விட்டுட்டு கடல் வழியாக வர ஆரம்பித்தாங்க. சரிங்களா. இந்தியாவிற்கான நேரடி கடல் வழி திறப்பு இணைந்ததின் விளைவாக இந்தியாவிற்கும் வரும் கப்பல்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்தது. ஆண்டொன்றுக்கு 20 கப்பல்கள் என்பது ஏறக்குறைய அன்றாடம் ஒரு கப்பல், ஆண்டுக்கு 20 கப்பல் வந்ததிலிருந்து டெய்லி ஒரு கப்பல் வர அளவுக்கு என்ன செஞ்சு ரோமுக்கும் இந்தியாவுக்குமான வணிகம் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றதுன்னு குறிப்பிட்றாங்க. தமிழகத்துக்கும் ரோமுக்கு இடையான வணிகம் தெரியல. ரோம் ஒரு குடியரசாக இருந்தபோது ரோம் தமிழ்நாட்டு இடையிலான வணிகம், ரோம் ஒரு குடியரசாக இருந்துச்சு பார்த்தீங்களா. குடியரசு நாடு அகஸ்டஸ் கீழே வந்துச்சுல. கிமு 27ஆம் நூற்றாண்டு வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கும் ரோமுக்கும் இடையான வணிகம் சரிங்களா செழித்திருந்தது. அக்கால சேர்ந்த ரோமானிய நாணயங்கள், கலைப்பொருட்கள், இந்தோ ரோமானிய வணிகம் முக்கியமானப்பா தெரியல. இந்தோ ரோமானிய கலைப்பொருட்கள், இந்தோ ரோமானிய வணிக மைய நிலையம் என்று கூறப்பட்டு வந்த புதுச்சேரிக்கு அடியுள்ள அரிக்கைமெட்டில் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. பொது ஆண்டு 1ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் ரோமானிய கப்பல்கள் இந்தியாவின் மேற்கு கடற்கரையை தாண்டி குமரிமுனையை சுற்றி கொண்டு பயணப்பட முடியவில்லை. இங்கே சொன்னதுனா பொது நூற்றாண்டு 1ஆம் நூற்றாண்டில் அது கிபியில் மேற்கு கடற்கரையை தாண்டி குமரி, அதாவது இந்தியா பெருங்கடையில் மேற்கை தாண்டி இப்படி வரல, குமரியை தாண்டி இந்த பக்கம் வர ஆரம்பிக்கல, பயணம் முடியவில்லை. எனவே மேற்கரையில் இந்த துறைமுகங்களே வணிகத்தில் ஈடுபட முக்கிய துறைமுகங்களாக இருந்தன. மேற்கு கடற்கரையிலிருந்து ரோமானிய வணிகர்கள் நிலவழியை பாலக்காடு கணவாய் அடைந்து இப்படியே உள்ள பயணிக்க ஆரம்பிச்சு சரிங்களா. கிழக்கே உள்ள உற்பத்தி மையங்களான கொடுமணல், ஈரோடு, மிக முக்கியமான சங்ககாலம், படியூர், திருப்பூர், வாணியம்பாடி, வேலூர் ஆகிய இடங்களில் ரோம் நாட்டில் அதிக அளவில் ஒரு நவரத்தின கல்லான கோமதேகம் கிடைக்கிற சுரங்கங்களிலிருந்து, மேலும் ஈரோடு அருகே உள்ள சென்னிமலையில் உற்பத்தி செய்யப்பட்ட இரும்பும் எஃகும் ரோமாபுரிக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. அடிக்கடி இந்த கேட்ட கொஸ்டின்ப்பா. தமிழ்நாட்டில் சங்க காலத்தில் சில இரும்பு உற்பத்தி எங்கு செய்யப்பட்டது அப்படின்னா சென்னிமலை, ஈரோடு அருகே உள்ள சென்னிமலையில் செய்யப்பட்டது. தெரியல. இரும்பு உருக்காலை மற்றும் உருக்கு எச்சங்கள் அங்கெங்கே அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதனால்தான் முற்பட்ட காலத்தில் ரோமானிய நாணயங்கள் கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கரூர் ஆகிய இடங்கள் அதிக அளவில் கிடைப்பதை காண்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தெரியல. இதனால தான் ரோம் நாட்டு நாணயங்கள் அதிகமாக இந்த ஈரோட்டில் சென்னிமலையாக இருக்கட்டும், சரிங்களா, கரூரில் வணிக மையமாக இருக்கட்டும், கோயம்புத்தூர் பகுதிகளில் வணிக மையமாக இருக்கட்டும், ரோம் நாணயங்கள் நிறையா கிடைக்கிறதுக்கான காரணங்களாக இருக்கும் குறிப்பிட்றாங்க. பொது ஆண்டு 1ஆம் நூற்றாண்டில், கிபி 1ஆம் நூற்றாண்டில் ரோமானிய கப்பல்கள் தமிழகத்தின் கோரமண்டல் நேரடியாக இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. நேரடியாக இந்த பக்கம் என்ன செஞ்சுட்டாங்க, வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா.
கிழக்கு கடற்கரை துறைமுகங்களை பயணிக்க தொடங்கின. இந்த துறைமுகங்கள் பலவும் பெரிப்ளஸ் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளன. பார்த்தோம்னா 1ஆம் நூற்றாண்டில் குறிப்பிடப்படும் நூல் பெரிப்ளஸ் ஆஃப் எரித்தியன் சி. மேற்கு கடற்கரையில் அமைந்திருந்த முக்கிய துறைமுகங்கள் நவுரா, மேற்கு கடற்கரையிலிருந்து இந்த பக்கம், மேற்கு கடற்கரையிலிருந்து இந்த பக்கம், மேற்கு கடற்கரையில் நவுரா, கண்ணனூர், தொண்டி, பொன்னானி ஆகியனவாகும். இவை சேர மன்னர்கள் ஆளப்பட்ட நிலப்பரப்பின் வடக்கு எல்லையில் அமைந்திருந்தது. இந்த பக்கம் சேரல் தானே, கேரளா பகுதியில் சேரர்களுடைய பகுதியில் இருந்தன. தெரியல. முசிறிஸ் அல்லது முசிறி என்பது தெற்கே அமைந்திருந்த முக்கிய துறைமுகமாகும். இது பாரம்பரியமாக கொடுங்காலூர் என்ற அடையாளம் காணப்படுகிறது. இங்கிருந்து தான் முசிறி அல்ல முசிறிஸ்ன்னு சொல்லக்கூடிய கொடுங்கலூர் அப்படிங்கிற பகுதியை குறிப்பிடுறாங்க. அண்மையில் முசிறி மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வு துறைமுகம் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பட்டணம் எனும் ஊரில் இருந்திருக்க வேண்டும் என்று குறிப்பிட்றாங்க. சரிங்களா? இங்கே கர்நாடகாவில் இருக்க பட்டணம் என்ற ஊரில் தான் முசிறி அப்படிங்கிற ஊர் இருந்திருக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. சரிங்களா? இருந்திருக்க வேண்டும் என்று அநேகமாக மேற்கு கடற்கரையில் இந்த துறைமுகம் மிகவும் பரபரப்பான துறைமுகங்களாக என்ன செஞ்சு மேற்கு கடற்கரையில் துறைமுகங்கள் இருந்துச்சு அப்படின்னு குறிப்பிட்றாங்க. சரிங்களா? வணிக மையமாக முசிறி. முசிறியை சேர்ந்த ஒரு வணிகரும் அலெக்சாண்டியரை சேர்ந்த ஒரு வணிகரும் இடையான வணிக ஒப்பந்தம் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டது. மிக முக்கியமானது இதுவுமே. பெரிப்ளஸ் ஆஃப் எரித்தியன் சி எப்படி முக்கியமோ அதே மாதிரி முசிறியை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் நடந்த வணிக ஒப்பந்தம் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டது. தனி வணிகர்களால் கூட பெருமளவிலான சரக்கு கப்பலில் கொண்டு செல்லப்பட்டதை காட்டுகிறது. ஒரு தனி வணிகர் எவ்வளவு கொண்டு சென்றார் அப்படின்னு குறிப்பிடுறது. சங்க பாடல்களின்படி முசிறி நகரம் 2 வணிக சுற்றுகளின் மையமாக இருந்துள்ளது. சில 2 நாட்டின் உள்பகுதியிலிருந்து அரிசி ஏற்றி வந்த படகுகள் சில முசிறி துறைமுகத்துக்கு நாட்டில் உள்பகுதியிலிருந்து என்ன செய்கிறாங்க, அரிசியை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. சில தெற்கு பகுதியில் பட்டணம் என்ற இடத்துல இருந்தால் முசிறி. சில திரும்பி செல்கையில் மீன்களை ஏற்றி சென்றனர். இது அடிப்படையிலான நுகர்பொருள் வணிகத்தின் பண்டமாற்று முறையில் பின்பற்றப்பட்டதை காட்டுகிறது. அதே நேரத்தில் சந்தை கொண்டு வரப்பட்ட கருமிளகு மூட்டைகள் கப்பலில் தங்கத்திற்கு மாற்றாக தெரியல, கப்பலில் வந்த இந்த மிளகெல்லாம் தூக்கிக்கிட்டு என்ன செய்ய கப்பலில் வந்து தங்கத்திற்கு மாற்றாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. தங்கத்தை இங்கே கொடுத்துட்டு கருமிளகு எடுத்துகிட்டு போனால் குறிப்பிட்றாங்க. தெரியல. பின் தங்கம் படகுகளில் கடற்கரைக்கு கொண்டு செல்லப்பட்டன அப்படின்னு குறிப்பிட்றாங்க. தெரியல. இந்தியாவிலிருந்து ரோமுக்கு சென்ற கப்பல்கள் மிளகு அதிகளவில் முத்துக்கள், தந்தம், பட்டு துணி இதெல்லாம் ஆபரண பொருட்கள், செல்வமிக்க ரோமானியிடையே தனி பயன்பாட்டுக்கான மிகுதியாக தேவைப்பட்ட ஒரு வகை நறுமண தைலமான கங்கை பகுதியிலும் தெரிவிக்கப்பட்ட விளாமிச்சை வேர்த்தையிலும் நறுமண பொருட்கள் உடம்புல கூட விளாமிச்சை வேர்த்தையிலும் லவங்கப்பட்டை, மர இலையிலான தாலிசப்பத்திரிய நறுமண பொருள், நீலக்கல் தான் நறுமண பொருட்கள், ஏலக்காய் தாண்டி இந்த பொருட்கள், நீலக்கல், கோமதேகம், வைரம், ஆமை ஓடு ஆகியவற்றை சுமந்து சென்றன. இங்கேருந்து வந்து நிறையா ரோமுக்கு ஏற்றி போயிருக்காங்க. இந்த பொருட்கள் எல்லாம் ஏற்றி போயிருக்காங்க. ரோமானிய கப்பல்கள் சோழமண்டல கடற்கரையுடன் வணிகத்தை தொடங்கியதும் இந்த பகுதியின் நேர்த்தியான பருத்தி துணிகளும் கூட முக்கியமாக ஏற்றுமதி பண்டமாயின. தெரியல. இந்த பக்கம் வந்த பிறகு தெரியல, சோழமண்டல கடற்கரைக்கு இந்த பக்கம் வந்த பிறகு பருத்தி துணிகளும் ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ரோமிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் அங்கிருந்து என்னென்ன பொருள் வந்துச்சு அப்படின்னா புஷ்பராகங்கள், தெரியல, அஞ்சனம், பவளம், சரிங்களா, கச்சா கண்ணாடி, தாமிரம், தகரம், ஈயம், மது வகைகள் ஆகியனவாகும். தமிழ் பகுதியிலிருந்து ஏற்றுமதியான பொருட்களின் மதிப்பு ரோமிலிருந்து இறக்குமதியான பொருட்களின் மதிப்பை காட்டிலும் மிக அதிகம் என்பதோடு சில தமிழ் பகுதியிலிருந்து அதாவது தமிழ் பகுதியின் ஏற்றுமதியான பொருட்களுடைய மதிப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ரோமிலிருந்து இறக்குமதியான மதிப்பை காட்டு ரொம்ப அதிகம் அப்படின்னாங்க. கிபி 1ஆம் நூற்றாண்டில் 2வது பாதியில் பேரரசர் டைஃப்ரீஸ், அகஸ்டஸ்ன்னு பார்த்தோம்னா இப்போ டைஃப்ரீஸ் ஆட்சியின் போது வணிகத்தின் உலக உச்சத்தை எட்டியது. அதிகரித்து வந்த வணிக சமநிலையை நாணயங்களையும் வெள்ளியையும் ஏற்றுமதி செய்வதன் மூலம் சமப்படுத்துவது கவலைக்குரிய. அதாவது நீங்கள் நிறையா வணிகங்கள் தான் இங்கிருந்து அங்கே அந்த ரோமில் இருந்த தங்கம் வெள்ளியும் இடம்பெயர்ந்துக்கிட்டே இருந்துச்சு, இந்திய பக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவுடன் வணிகம் ரோமாபுரிக்கு 55 மில்லியன் செஸ்டர்சஸ் பண்டைய ரோம பணம் இழப்பு ஏற்பட்டது என்ற புகார் எழுந்தது. இறுதியாக பேரரசர் வெஸ்பேசியன் டைபிரிஸ் வெஸ்பேசியன் ரோம் நாட்டு செல்வ வகுப்பினரின் ஆடம்ப பொருட்கள் நுகர்வை தடை செய்தார். வெஸ்பேசியன் என்ன பண்ணார், இந்த ரோம் நாட்டு அகஸ்டஸ் அப்படிங்கிற காலத்தில் தொடங்கப்பட்ட ரோம் பேரரசு டைபிரிஸ் அதுக்கப்புறம் வெஸ்பேசியன் என்பவர் என்ன செஞ்சார், முழுவதுமாக தடை செய்தார். தெரியல. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை ஒப்பீட்டளவில் குறைந்த மதிப்புடைய பண்டங்களாக பருத்தி துணிகள், மிளகு மட்டுமே என்றாயிற்று. அப்படி இந்தியாவிலிருந்து குறைஞ்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் நினைக்கிறேன் பருத்தி துணியும் மிளகு மட்டும்தான் ஏற்றுமதி செஞ்சாங்க. அந்த தாலிசி பத்திரி, நறுமண பொருட்கள், லவங்கப்பட்டை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நிறுத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பாரம்பரிய தரைவழிப்பாதி பட்டுப்பாதை வணிகம் மேற்கொள்வது ஆபத்தான ஆகிவிட்டதால் அந்த சில்க் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. பாரம்பரியமாக தரைவழி பணியம் செய்யக்கூடியது சில்க் ரூட்டு சொல்லுங்கள். பட்டுப்பாதை வழி வணிகம் மேற்கொள்வது ஆபத்தானதாக ஆகிவிட்டதால் வணிக பாணியில் மேலும் ஒரு மாறுதல் தோன்றியது. சீனாவிலிருந்து பட்டு துணியும் நூலும் கடல் வழியே சோழமண்டல துறைமுகங்களுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து மீண்டும் கப்பலில் ஏற்றப்பட்டு ரோமுக்கு அனுப்பப்பட்டன. தெரியல.
அதாவது நீங்கள் கேட்டினா சீனாவிலிருந்து பட்டு துணியும் நூலும் கடல் வழியே சோழமண்டல துறைமுகங்களுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து என்ன செய்யப்பட்டது தெரியல, அங்கிருந்து மீண்டும் ஏற்றப்பட்டு ரோமுக்கு அனுப்பப்பட்டன. தென்கிழக்கு ஆசிய நாடுகள் தூரக்கிழக்கு ஆசிய நாடுகளான தமிழ் பகுதிகளில் வணிக உறவு குறித்து கிடைக்கும் தகவல்கள் மிகச் சொற்பமே. இருப்பினும் ஆமை ஓடுகள் ரோமுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட முக்கியமான பொருள். இந்திய பெருங்கடலில் மலேயாவுக்கு அருகில் உள்ள தீவுகளில் பெறப்பட்டதும் அதே நேரத்தில் சீனத்திலிருந்து பட்டு இறக்குமதியானது. ஏறக்குறைய தமிழ் பண்பாட்டின் நீட்சி தமிழ் இலக்கியங்களில் சித்தரிக்கப்படும் ஜாவா இலங்கையுடன் நிரந்தர தொடர்பு இருந்தது. அநேக பௌத்த மதம் இணைப்புச் சங்கிலியாக இந்நாடுகள் இணைந்திருக்க வேண்டும். இந்த ஜாவா இலங்கையுடனா இணைப்பு இருந்ததுக்கான காரணம் பௌத்த மதத்துடைய இணைப்புகள் தான் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு இங்கிருந்து ரோமுக்கு எதுவுமே செஞ்சிருக்கலாம் குறிப்பிட்றாங்க. இந்த வார்த்தை முக்கியமாக அயல் நாட்டு வணிகர்கள் யவனர்கள் கடல் கடந்த வணிகம் கப்பல் போக்குவரத்து ஆகியவற்றின் விரிவாக்கம் அயல் நாடுகளில் வணிகர்களையும் கடலோடிகளையும் தமிழ் பகுதிக்கு அழைத்து வந்து பருவக்காற்றின் காலமுறை இயல்பு மற்றும் நடப்பில் இருந்த தொழில்நுட்பங்களையும் நீண்ட கடற்பயணங்களையும், அதாவது கடல் வணிகம் என்ன கப்பல் போக்குவரத்து ஆகினா விரிவாக்கத்தில் வயல்நாட்டில் நிறைய வணிகர்களையும் கடலோடிகளையும் தமிழ் பகுதிக்கு அழைத்து வந்து பருவக்காற்றுடைய காலமுறை இயல்பு, நடப்பில் இருந்த தொழில்நுட்பங்கள் இயல்பு, நீண்ட கடற்பயணங்களுடைய மேற்கொள்வது போன்றவற்றை என்ன செஞ்சாங்க, வணிகம் செய்த நாடுகளில் தங்கியிருப்பதை தெரியல அவசியப்படுத்தின. அயல் நாட்டு வணிகர்கள் இருப்பை தமிழ் சமூகம் எதிர்கொண்ட விதத்தில் சுவாரஸ்யமான செய்திகளை காண்கிறோம். சோழமண்டல கடற்கரை நமக்கு தெரியும், தமிழக பகுதியில் கடற்கரைகள் தான் சோழமண்டல கடற்கரைன்னு சொல்லுவாங்க. மிக முக்கியமாக துறைமுக புகார் எடுத்த பூம்புகார் இவை யவன வணிகர்கள் துறைமுக பகுதியில் குறிப்பாக அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த குடியிருப்பு பகுதியில் வாழ்ந்தனர். அங்கே வந்துட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு தனியாக குடியிருப்பு பகுதி, யவனர்கள்லாம் வெளிநாட்டு வணிகர்கள், அவருக்கு தனியாக குடியிருப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க. சுதந்திரமான வணிகம் மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டார்கள். தமிழ மக்களால் இவர்கள் வெளியாட்களையும் காட்டுமிராண்டிகளாகவும் கடினமான ஒளி இருக்கின்ற ஒரு மொழியை பேசுபவர்களாகவும் கருதப்பட்டனர். இதனால் அவர்களுடன் தமிழ் பகுதி மக்கள் தயக்கத்துடன் பழகினர். அந்த மக்களுடன் தயக்கத்துடன் பழகினார்னு குறிப்பிட்றாங்க. வணிகளுடன் பிற யவனர்கள் வந்தனர். மதுரையிலிருந்து கோட்டை பெரிய வாள் தாங்கி யவனர்கள் பாதுகாக்கப்பட்டது. அதாவது மதுரையில் இருந்த கோட்டை பெரிய வாள் தாங்கி யவனர்களால் பாதுகாக்கப்பட்டது. யவன உலோக பணியாளர்களையும் மரவேலை செய்பவர்களையும் பற்றிய குறிப்புகள் உள்ளன. இதெல்லாம் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகள். யவனர்கள் இந்திய தமிழ்நாட்டில் இருந்த பாண்டிய மன்னத்தின் கோட்டையை பாதுகாத்தனர் என்று குறிப்பிட்றாங்க. அநேகமாக அவரது கண்கள் சாம்பல் அல்லது நீல நிறத்தில் இருத்தல் வன்கண் யவனர் என சுட்டப்பட்டுள்ளனர். இச்சொல் கிழக்கிந்திய மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து வருகை இருந்த அனைவரையும் குறிக்கும் ஒரு பொதுவான சொல்லாகும். இந்த வன்கண் யவனர் என்ற சொல் கிழக்கிந்திய மத்திய தரைக்கடல் சில சென்ட்ரல் மெடிட்டேரியன் சீன்னு சொல்லுவோம், அந்த பகுதியிலிருந்து பெயராகி போனது. யவனர் என்ற சொல்லுக்கு கிரேக்கர் என்று பொருள் இருப்பதனால் மட்டுமே இவர்கள் அனைவரும் கிரேக்கர்கள் என்று முடிவு செய்ய இயலாது. சில கிரேக்கர்கள் மட்டும் யவனர்னு சொல்ல முடியாது, எல்லா வெளிநாட்டு வணிகர்களையும் சொல்லணுன்றாங்க தெரியல. அதுக்கடுத்து வணிகமும் பொருளாதாரமும் விரிவான விவரங்கள். இக்காலத்தில் வணிகம் மிகப்பெரிய அளவில் விரிவடைந்தது சரிங்களா என்பது உண்மை. இத்தகைய சாதனையானது பொருளாதார உற்பத்தி திறன் அடித்தளத்தில் ஏற்பட்ட முக்கிய மாற்றங்கள் காரணமாக எட்டப்பட்டிருக்க வேண்டும். கோமதேகம் என்ற வெட்டியெடுக்கப்பட்ட நவரத்தினக்கல் முதல் உற்பத்தி பொருள் விஷயத்தில் கூட அதிகரித்த தேவை, சுரங்கங்கள் அதிக எண்ணிக்கையிலான தொழிலாளர் வேலை செய்வதையும் அதிக கருவிகள் அதிக மூலதனத்தையும் ஈடுபடுத்தியிருக்க வேண்டும். துணிகளை பொறுத்தமட்டில் நெசவு செயல்பாட்டில் நெசவுக்கான நூலை தயாரித்த நூற்பு போன்ற துணை செயல்பாடுகளிலும் போன்ற ஒரு கால் கச்சா பொருட்கள் விநியோகத்தையும் அதிகரிப்பதற்கான அதிக பருத்தியை விளைவிப்பது ஒரு கணிசமான பெருக்கம் இருந்திருக்க வேண்டும். நிறைய அந்த சுரங்கங்களும் கோமதேயத்துக்கும் பருத்திக்கு உற்பத்தி நெசவு தொழிலும் பெரிய அளவில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. வளர்ந்து வருகிற வணிகம் இவ்வாறான ஒரு கணிசமான அளவில் பொருளாதார விரிவாக்கத்திற்கு இட்டு செல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல. அதுக்கடுத்து வணிகம் சார்ந்த நிலையில் வணிகர்கள் எண்ணிக்கை பெருகி முக்கியமானதோரையும் ஆகினர். ஒரு பெருநகரங்களில் அங்காடிகளில் உணவு தானியங்கள், அங்காடிகள்னா கடைகள், அங்காடிகள் உணவு தானியங்கள் தங்க நகைகள் போன்றவர்கள் குறிப்பான ஒரு பொருளை மட்டுமே வணிகம் செய்வோர் இருந்தனர். வணிகர்கள் கடல் கடந்த வணிகத்தில் ஈடுபட்டனர். அதை போலவே வெளிநாடுகளிலும் தரைவழியாகவும் வணிகம் செய்தனர். நிறுவனமாக்கப்பட்ட வணிக சுற்றுகள் மேலும் சிறப்புத்தன்மை கொண்டு ஆகின. வளர்ச்சி விரிவடைந்து வணிக நடவடிக்கையில் பெரிய அளவில் நடைபெற்று அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஏன்னா இந்த கிமு 3ஆம் நூற்றாண்டு கிபி 3ஆம் நூற்றாண்டு, குறிப்பாக கிபி 3ஆம் நூற்றாண்டு கிபி 1ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வணிகம் பெரிய அளவில் நடைபெற்றது அப்படிங்கிற அந்த பாடமே வேறு எதுவும் கிடையாது சரிங்களா. வணிகத்தில் பணம் எந்த அளவிற்கு பயன்படுத்தப்பட்டது என்ற முக்கியமான ஒரு வினா எழும்புகிறது. இதற்கு விடையளிப்பது கடினம். நவீனத்துக்கு முந்தைய அனைத்து பொருளாதாரம் பரிமாற்றத்துக்கு முக்கியமான ஊடகமாக பண்டமாட்டு முறை விளங்கியது. ஏன்னா பணம் இல்லை, பண்டமாட்டு முறை. இங்கே உள்ள பொருட்களை கொடுத்துட்டு இங்கே உள்ள பொருட்களை எடுத்துகிட்டு போனாங்க தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. தமிழ் பகுதியைச் சேர்ந்த உப்பு வணிகர்கள் கிழக்கு கடற்கரை
கடற்கரை பகுதியிலிருந்து தங்களின் வண்டிகளில் உப்பை ஏற்றிக்கொண்டு குழுக்களாக சென்றனர். அவர்கள் தங்கள் உப்பை பணத்துக்கு விற்காமல் ஏனைய பண்டங்களுக்கு இதர தேவைகளுக்காகவே பண்டமாற்றம் செய்து கொண்டிருக்கவே வாய்ப்பு அதிகம். இருப்பினும் தரைவழி கடல்வழி வணிகம் ஆகியவற்றின் அளவும் கூடவே நகர அங்காடிகள் குறித்து இலக்கியத்துள்ள சித்தரிப்புகளும் பணப்பரிமாற்றத்துக்காக முக்கிய ஊடகமாக இருந்தது என்பதை உணர முடிகிறதுன்றாங்க. சில பணமும் இருந்திருக்கு, பண்டமாற்று முறை இருந்தது அப்படின்னு குறிப்பாங்க. இந்த அனுமானத்தை பல்வேறு மையங்களில் கண்டெடுக்கப்படுகிற ரோம நாட்டு நாணயங்கள் நமக்கு மெய்ப்பிக்குது. சுழற்சியில் உள்ள பண அளவை அதிகரிப்பதற்காக உள்நாட்டில் போலி ரோமானிய நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டன. சரில, இந்த பண நாணயத்தில் போலியா ரோம் நாட்டு நாணயங்களை வச்சு வியாபாரமெல்லாம் போலியா அச்சடிச்சிருக்காங்க. சரில, அமராவதி ஆற்றுப்படுகையில் இங்கே வாங்க, அமராவதி ஆற்றுப்படுகையில் பெரிய அளவில் சேர நாணயங்களும் கூட கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மிக முக்கியமானது. சரில, அமராவதி ஆற்றுப்படுகையில் சேர நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. வட இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் இந்தோ கிரேக்க குஷான நாணயங்கள், இந்தோ கிரேக்க வட இந்தியாவில் பெரிய அளவில் இந்தோ கிரேக்க குஷான நாணயங்கள் என்ன செஞ்சப்பட்டது, கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு குறிப்பிட்றாங்க. கண்டெடுக்கப்பட்டுள்ளவை பணமயமாக்கத்தின் அளவு குறித்து அதே போன்ற ஒரு முடிவுக்கு இட்டு செல்லும். இவை அனைத்தும் பண்டைய காலத்தில் பரிமாற்ற ஊடகமாகவும் பணம் கணிசமான அளவுக்கு பயன்படுத்தப்பட்டது என்ற ஊகத்துக்கு இட்டு செல்கிறது குறிப்பிட்றாங்க. தெரியல. அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு என்ன இருந்துச்சு தெரியல, வணிகம் இருந்தது, வணிகத்தை பண்டமாற்று முறை இருந்தது, பணமும் இருந்ததுன்னு குறிப்பிட்றாங்க. இவ்வியல்கள் நமக்கு ஆய்வு எடுத்துக்கொண்ட நூற்றாண்டுகளில் அரசியல் உறுதித்தன்மை நிலவிய காலகட்டம் அல்ல. நம்ம பார்த்த கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் முடிவுக்கு வர்றாங்க. இந்த எடுத்துக்கொண்ட நூற்றாண்டுகள் அரசியல் உறுதித்தன்மை, ஒரு அரசு தனியாக ஆட்சி செய்த அரசு எந்த உறுதித்தன்மையும் இல்லை. கனிஷ்கர் தவிர வடக்கே படையெடுத்து வந்தவர்கள் கைப்பற்றிய பகுதியில் ஒருங்கிணைந்து வலுவான பேரரசுகள் நிறுவவில்லை. இதெல்லாம் வட இந்தியா சொல்கிறாங்க. வட இந்திய பகுதியில் நான் பார்க்கல. மௌரியருக்கு பிந்திய கிரேக்க படையெடுப்பாளர்களை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அந்த இதை நான் பார்க்கல. அந்த பகுதியை பார்த்துட்டு இந்த பகுதியை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த பகுதியில் புரியும் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது. சரிங்களா, அதாவது வட இந்தியாவிலேருந்து படையெடுத்து வந்தாங்க பார்த்தீங்களா. அலெக்சாண்டருக்கு பிறகு அவருடைய தளபதி செலுக்கஸ் நிக்கேட்டர். சரிங்களா, அதுக்கு பிறகு கனிஷ்கர் காலகட்டத்தில் இருந்த அரசாட்சிகள் எப்படி இப்படிலாம் இருந்துச்சு. இந்தோ கிரேக்க ஆட்சியாளர்கள், பார்த்தியர்கள், இந்த குஷானர்லாம் கனிஷ்கர் முக்கியமானது. ஏன்னா கனிஷ்கர் மகாயான புத்த பிரிவை தோற்றுவித்தவரும் கனிஷ்கர் தான். இது அடுத்த கிளாஸில் பார்ப்போம். மகாயான புத்த பிரிவை தோற்றுவித்த கனிஷ்கர் தான். அவர் காலத்தில் காந்தாரக்கலை மிக புகழ்பெற்ற ஒரு கலையாக இருந்தது. அடிக்கடி கேட்ட கொஸ்டின் இந்த இது அவங்களுக்கு கேட்டிருக்காங்க. நாகார்ஜுன எழுதிய மலிந்தா பன்கா அப்படிங்கிற நூல் அடிக்கடி கேட்டிருக்காங்க. தெரில, இது வசுவாமிஸ்தர் எழுதிய நூல், அஸ்வகோஷர் எழுதிய புத்தச்சரித்திரம் என்ற நூல்கள்லாம் அடிக்கடி கேட்கப்பட்டது. இதுகளை பற்றி என்ன செய்வோம் அடுத்து ஒரு பாடத்தில் அந்த பகுதி என்ன செய்வோம், அந்த பகுதியில் உள்ளதை மட்டும் தனியாக பார்த்துக்குறோம். சரிங்களா, மௌரியருக்கு பிந்தைய அரசாட்சி அப்படிங்கிறது ஒரு பகுதி. சரிங்களா, குப்தருக்கு முந்தைய காலகட்டம், மௌரியருக்கு பிந்தைய காலகட்டம் ஒரு பகுதி இருக்குது. சரிங்களா, அதை அடுத்ததில் பார்ப்போம். அதுக்கடுத்து குப்தர்களுடைய காலகட்டத்தையும் பார்ப்போம். சரிங்களா, ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை கண்டினியூஸாக பாருங்கள், அப்போ தான் புரியும்.